வெறும் ரெண்டே 2 பொருள் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப்பரான செம்ம க்ரீமியான மேங்கோ குல்ஃபி வீட்டிலையே சூப்பராக செஞ்சிடலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும். என் வீட்டு குட்டீஸும் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கான், அதை கேளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். எங்கள் அம்மா செஞ்சது சூப்பராக இருக்கு. இப்போ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய். குல்ஃபி நான் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க. ஸோ மாம்பழ குல்ஃபி செய்கிறதுக்கு ரொம்ப நிறைய பொருள்லாம் தேவையே இல்லை. ரெண்டே பொருள் போதும், மாம்பழம், அதுக்கப்புறம் வெனிலா ஐஸ்கிரீம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இப்போ மாம்பழத்தை நம்ம நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது நான் காதர் ஹாஃபூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. ஸோ 1 கப் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் மாம்பழத்தை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுடலாம். இந்த மிக்சர் ஜாரில் போட்டுட்டு இப்போ நம்ம 1 கப் மாம்பழம் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் வெனிலா ஐஸ்கிரீம். இப்போ வெனிலா ஐஸ்கிரீம் இல்லாதவங்க, வேண்டான்னு நினைக்கிறவங்க பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். வெனிலா ஐஸ்கிரீம் ஈஸியாக எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். இப்போ இதில் வெனிலா ஐஸ்கிரீம் 1/2 கப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, அதை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், இந்த வீடியோ கடைசிலையும் கொடுக்குறேன். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த மேங்கோ குல்ஃபியோட மிக்சரை ஒரு குல்ஃபி மோல்டில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை ஒரு ஃபாயிலோ இல்லை இந்த மாதிரி கிளிங் ரேப் வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம். அப்போ தான் மேலே ஐஸ் கட்டியெல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி மூடிட்டு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கிறணும். தட்டினா தான் உள்ளுக்குள்ளே அந்த கேப் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இவ்வளோ தூரத்துக்கு நல்லா, அதாவது 1 கப் மாம்பழத்துக்கு 1/2 கப் வெனிலா ஐஸ்கிரீம், இதுதான் கணக்கு. இல்லை நீங்கள் கடையில் கூட வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கேப் போட்டு குச்சியை உள்ளே வச்சிடலாம். ஐஸ் குச்சியை வச்சுட்டு ஃப்ரீசரில் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியில் எடுத்திருக்கேன். சூப்பரான மேங்கோ குல்ஃபி எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வைங்க. கைக்கு நடுவில் வச்சு சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா அதை லூஸ் ஆகிடும். அப்போ இல்லைன்னா லைட்டாக தண்ணிக்குள்ளே வச்சு கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வெளில எடுக்க வந்துடும். இப்போ பாருங்கள், வெளியில் சூப்பராக எடுக்க வந்துடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக சூப்பரான மேங்கோ குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மேங்கோ குல்ஃபியை மறக்காமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ற கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.